அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் கேது ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவுகள். சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில், அதாவது சிம்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18/8/2026 முதல் 17/9/2026 வரை சுமார் 31 நாட்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் மேஷராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சூரியன் மற்றும் கேது ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவு தன்னுடைய சொந்த வீட்டில் பலமாக இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய ராசிக்கு உச்ச நிலையை பெறக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லாங்க. 5ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள், அதாவது இந்த காலகட்டங்களில் இந்த மேஷராசி அன்பர்கள் அப்படின்னாவே தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நிர்வாக திறனோடு செய்யக்கூடிய ஒரு நபர்கள். தனக்கு ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டாங்கன்னா எப்படியாவது அந்த வேலையை செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள், ஆர்வம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களுடைய தயவு எனக்கு எப்பவுமே தேவைப்பட்டதில்லைங்க. என்னுடைய தயவு வேணால் மற்றவங்களுக்கு தேவைப்படுமே தவிர, என்னுடைய உதவி யாருக்காவது தேவைப்படுமே தவிர, நான் யாருக்கிட்டையும் போய் உதவி அப்படின்னு நின்னது கிடையாதுங்க. எல்லா விஷயத்தையுமே தன்னுடைய சொந்த உழைப்பாலும் முயற்சியாலும் இன்னைக்கு வெற்றி அடையக்கூடிய ராசிக்காரர்கள். இளம் வயதுலேருந்து யாருமே எனக்கு வந்து எந்த விதத்துலையும் சப்போர்ட் பண்ணது கிடையாதுங்க. பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், எந்த இடத்துலையுமே வந்து எந்த ஒரு தேவையும் யாருக்கிட்டையும் நான் எதிர்பார்த்ததே கிடையாது. அடுத்தவங்களுக்கு ஒரு உதவின்னு சொன்னால் முன்னாடி போய் நிற்கக்கூடிய நான், எனக்கு ஒரு தேவை அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையும் எதிர்பார்த்ததில்லை. அப்படியும் நான் எதிர்பார்த்தாலும் எனக்கு எந்த காலகட்டங்களையும் கிடைச்சதில்லைங்க. எல்லா சூழ்நிலையும் கடந்து தான் இன்றைக்கி இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். ஆனால் இந்த நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான நிறைய முயற்சிகள் அப்படிங்கிறது இருக்கிறேன். அந்த முயற்சிகள் எதுவுமே எனக்கு சாதகமாகவே இல்லைங்க. ஏதாவது ஒரு விதத்தில் வீண் விரயங்கள், நஷ்டங்கள், செலவினங்கள், தேவையில்லாத கெட்ட பேர், செய்யாத தவறுக்கு தண்டனைன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளில் கடந்த சில காலகட்டங்களாக எனக்கு நடந்துகிட்டே இருக்குது. இந்த நிலை எப்போ தான் மாறும்? ஏதாவது ஒரு சூழ்நிலை, சுச்சுவேஷன்கள், நான் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நான் நினைச்சபடி நடக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள் ஆல்ரெடி வந்து சிம்மத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காரு. அதே இடத்துக்கு இந்த 18ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய காலகட்டங்களில் முயற்சிகள் பல மடங்கு வெற்றியை தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நிறைய விஷயத்தில் ஒரு வேலை ரீதியாக நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. எப்படியாவது புதுசாக ஒரு வேலை கிடைச்சிடணும், இல்லை நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டு முன்னேறி நம்மளுடைய லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதாவது உங்களுடைய அடுத்த நிலைக்கு நீங்கள் போகணும். ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறதோ, ஒரு சேலரி அப்படிங்கிறது எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருந்திருக்கும். அதுக்குண்டான முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இந்த டைமில் நீங்கள் சில விஷயங்கள் பண்ணும்போது மற்றவர்களுடைய பார்வை உங்கள் மேலே படுங்க. அதாவது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய திறமையை மற்றவங்க கவனிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் நீங்கள் வேலையை தேடுறதுக்கான எடுக்கக்கூடிய முயற்சிகள், ஒரு வேலையில் இருந்து அடுத்த வேலைக்கு மாறணும்னு நினைக்கும் போதோ, அல்லது இந்த வேலையில் ப்ரமோஷன், ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். முயற்சிகள் உங்களுக்கு பல மடங்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தேவையான ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா உங்கள் ராசியில் வந்து உச்சபலம் பெற்று இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகும்போது உங்களுக்குன்னு சில பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. இது வரைக்கும் வந்து எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய முயற்சிகள் எல்லாம் தடைப்பட்டுக்கிட்டே இருந்தது. கை கெட்டினது வாய் கெட்டலைங்க. கிடைக்கிற ஒரு வாய்ப்புகள் திடீர்னு என் கை நிலவி போயிருச்சுன்னு சொல்லிட்டு இருந்த இந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே நேரத்தில் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. வேலையில் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதோ அல்லது வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நடக்கும். கரெக்டான விதத்தில் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு உயரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதே மாதிரி இது வரைக்கும் நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, நிறைய கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே உழைச்சேன், ஆனால் எதுலேயுமே வந்து நிலைய நிற்கவே முடியல, என்னால் ஸ்ட்ராங்காக வந்துட்டு அந்த தொழிலை வந்து கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில்
பல மடங்கு வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னே சொல்லாங்க. அதே நேரத்தில எத பண்ணாலும் நஷ்டமாகுதுங்க. எத பண்ணாலும் விரயமாகுது. நானுன்னு ஒண்ணு நெனச்சு பண்ணா, அது வேற விதமா வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட, இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய நஷ்டங்கள் அப்படிங்கிறது முழுமையாக விலகும். லாபங்கள் பல மடங்கு பெருகுங்க. புதுசா ஒரு தொழில தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கூட இது ஒரு பொன்னான காலகட்டங்கள். ஸோ நீண்ட நாட்கள் எனக்கு உண்டான முயற்சிகள் இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது குடுக்கும். நஷ்டங்கள் அப்படிங்கிறது முழுமையாக விலகும். லாபங்கள் பெறக்கூடிய ஒரு தருணம். பார்ட்னர்ஷிப் மூலமா இதுவரைக்கும் நிறைய இடையூறுகள சந்திச்சிருப்பீங்க. அந்த இடையூறுகள் உங்கள விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ இந்த நேரத்தில நீங்க சொந்தமா ஒரு தொழில பண்றது, பார்ட்னர்ஷிப்லேருந்து விலகி வந்து நீங்களா தனியா எடுத்து பண்ணக்கூடிய அளவுக்கு யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். அதே நேரத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு முன்னேற்றங்கள், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடிய சில தொழில்கள், இந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வெற்றியை குடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல நெறைய தடைகள் இருந்திருக்கும். அந்த தடையை உடைத்தெறியக்கூடிய ஒரு காலகட்டம். அப்ப தொழில் ரீதியா கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நீண்ட நாட்களாக திருமணம் அப்படிங்கிறது ஒண்ணும் நடக்கவே இல்லைங்க. ஏன்னா, எங்க எங்க இதில பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்துட்டு லேட் மேரேஜ் தான் நடந்துட்டுருக்கு. ஸோ, அதனால எனக்கும் இந்த லேட் மேரேஜ் தான் நடக்குமோ! அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து அத வந்து விட்டுட்டு, ஓகே கொஞ்சம் டைம் கழிச்சு பார்த்துக்கலாம். நமக்கு இந்த டைம்ல தான் நடக்கும்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போற மாரி சில சூழல்கள் அப்படிங்கிறது வந்துருச்சு. இதனால என்னன்னா, லேட் மேரேஜ் அப்படிங்கிறது ஆல்ரெடி மைண்ட்லயே ஃபிக்ஸ் ஆயிருச்சுங்க. ஸோ, இப்போ கரெக்ட்டான டைம்ல நமக்கு மேரேஜ் நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்கள்ல கட்டாயமாக ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். ரொம்ப நாளா வந்து அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாமே தள்ளி தள்ளி போயிட்டு இருந்திருக்கும். அந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பாக மாறும். கூடிய சீக்கிரத்தில உங்களுக்கு ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ இதுவரைக்கும் பார்த்த அலைன்ஸ் எதுவுமே செட் ஆகல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இனிமேல் வரக்கூடிய வரன்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது குடுக்குங்க. இந்த திருமணம் ஆன நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது பெரிய குறையாவே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா, இந்த புத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல இதுவரைக்கும் கேது சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாருங்க. நெறைய விஷயங்கள் ஓகே. கரு உண்டாகுது. ஆனா திடீர்னு அது ஏதாவது ஒரு விதத்தில நமக்கு மிஸ்கேரேஜ் அப்படிங்கிறது ஆயிட்டு இருந்தது. ஸோ குழந்தை பாக்கியம் உருவாகுறதுக்கு நெறைய மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துட்டேன். நெறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துச்சு. நெறைய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேங்க. எந்த பலனுமே இல்ல. நிக்கிற மாரி இருக்குங்க. நான் ஏதாவது ஒரு சூழ்நிலையில அது வந்து கடைசியில இல்லாம போயிருது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கூடிய விரைவில இந்த 5ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர ஸ்தானத்துல இந்த 2 கிரகங்களுடைய இணைவு சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டங்கள்ல நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான தடை அப்படிங்கிறது அகலும். கூடிய விரைவில உங்களுக்கு ஒரு நல்ல சுப செய்திகள் வந்து சேருங்க. நீண்ட நாள் பிரச்சனை இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு கூடிய விரைவில குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா, எல்லாமே அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றோம். எல்லாமே அவங்களுக்காக விட்டு குடுக்குறோம். யாருக்காக கஷ்டப்படுறோமோ, யாருக்காக உழைக்கிறோமோ, அவங்களே நம்மள புரிஞ்சிக்க முடியாத சூழல் அப்படிங்கிறது இருக்கிறது தாங்க இருக்கிறதுலே மிகப்பெரிய மனவேதனை. அவங்களுக்காக கஷ்டப்படுறோங்க, அவங்களுக்காக நைட்டும் பகலுமா உழைக்கிறோம். வீட்டுக்கு வரும்போது நம்மகிட்ட ஒரு நல்ல நிம்மதியா பேசக்கூடிய அளவுக்கு கூட சூழ்நிலைகள் இல்லாம இருக்கு. ஏதாவது ஒரு காரணத்த வச்சு யாரோ சம்மந்தமே இல்லாத நபர்களுடைய பேச்சுக்கள் எடுத்து எங்க குடும்பத்துக்குள்ள இன்னைக்கு சண்டை சச்சரவுகள் வந்து ஆளுக்கு ஒரு திசையா பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறுமா? எங்களுக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் ஏற்படுமா? எங்களுடைய வார்த்தைகள் ஒருத்தர் ஒருத்தர் கேட்டு நல்ல விதமா அண்டர்ஸ்டாண்டிங்கோட போக முடியுமா? அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மேஷராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நீங்கும். நீண்ட நாட்களா வந்து பிரிஞ்சு வாழ்றவங்க கூட ஒண்ணு சேருவதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல உருவாகுங்க. அதே நேரத்தில வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போன உறவுகள் கூட தங்கள தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கப்போது, இந்த ரிலேஷன்ஷிப் மூலமா இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது முழுமையாக நீங்குங்க. உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே புரிஞ்சுட்டு, உங்களுடைய நிலைய தெரிஞ்சு கண்டிப்பா விலகி சென்றவர்கள் உங்கள தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கப்போது. காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட இந்த காலகட்டங்கள்ல நீங்கும். அதற்குண்டான சில முயற்சிகள் ஓகே வீட்ல பேசலாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து அடுத்தது மேரேஜ் லெவலுக்கு கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றவங்க கூட இந்த காலகட்டங்கள்ல அதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க. கட்டாயமா ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது குடுக்குங்க. வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசையில, நமக்குன்னு வர வேண்டிய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடு கட்டலாங்க. இல்ல ரொம்ப வருஷமா வந்து வாடகை வீட்லயே வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு வர வேண்டிய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் நம்ம கைக்கு கிடைச்சதுன்னா, அந்த வீட்ல போய் அடுத்து இன்னும் கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச காலகட்டங்கள்லயாவது, நமக்குன்னு ஒரு சொந்த வீட்ல போய் வாழணும். ஏன்னா, வாடகை வீட்ல வாழ்றவங்களுக்கு தான் அதனுடைய வலிகளும், வேதனைகளும் என்னன்னு தெரியுங்க. ஸோ, அதுக்குண்டான முயற்சிகள் நெறைய எடுத்தோம். நமக்குன்னு ஒரு சொந்தமா இடம் வாங்கணுங்க.
நமக்குன்னு ஒரு வீடு கட்டணும், நம்ம அந்த சொந்த வீட்டில் வந்து குடியேறணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கேன். அந்த முயற்சிகள் எல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் தடைகளாகவே போயிட்டுருக்கு. வீடு கட்டணும்னு நினைக்கிற பணம் கூட வேற விதமாக செலவாயிருது. யாருக்கிட்டையாவது வந்து கைமாத்தா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த பணம் நம்ம கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. எல்லா முயற்சிகளும் அந்த வீடு சம்மந்தப்பட்ட யோகங்கள், நிலம் சம்மந்தப்பட்ட யோகத்துக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தடைப்பட்டுட்டே இருக்கு. ஏன்னா, மேசராசி அன்பர்கள்னாவே செவ்வாய் பகவான் ஆதிக்கத்தில இருக்கக்கூடியவங்க. ஒரு வீடு, நிலம், கட்டிடம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் ஈஸியாவே அவங்களால முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. பட் இந்த காலகட்டங்கள்ல எனக்கு எத பண்ணாலுமே விரயமாகுது. அந்த பணம் பூரா வேற விதமா நஷ்டமாகுதுன்னு சொல்றவங்களுக்கு, கூடிய சீக்கிரத்தில அந்த பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகுங்க. உங்களுக்குன்னு சேர வேண்டிய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும். அந்த இடத்துல சொந்தமா நீங்க வீடு கட்டுறதா இருந்தாலும், இல்ல அந்த வீட்டுக்கு நீங்க குடியேறதா இருந்தாலும், இந்த காலகட்டங்கள்ல இந்த நிகழ்வுகள் கட்டாயமாக நடக்கும். ரொம்ப நாளா இருந்த அந்த பங்காளி சண்டைகள் கூட இந்த காலகட்டங்கள்ல சுமூகமாக முடியக்கூடிய தருணம். அப்போ நிலம் வச்சிருக்கிறீங்களா, அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சிகள இந்த காலகட்டங்கள்ல நீங்க கண்டிப்பாக தொடங்கலாங்க. ஆரோக்கிய ரீதியாக சில பாதிப்புகள். என்ன பிரச்சனைன்னே தெரியலங்க. ஏதாவது ஒரு விதத்தில பாதிப்புகள் வந்துட்டே இருக்கு. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர், ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு வீட்ல சில உடல் ஆரோக்கிய கெடுதல்கள் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கு. இதனால மருத்துவ செலவினங்கள் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. வீண் விரயங்கள் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு, இந்த வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய இந்த பாதிப்புகள், உங்க குடும்பத்தில இருக்கக்கூடிய சில சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது, ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் கண்டிப்பாக உங்கள விட்டு விலகப் போகுதுங்க. கல்வி ரீதியாக நிறைய மாற்றங்கள செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள், இல்ல அரசு சம்மந்தப்பட்ட தேர்வுகள் எழுதக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பாக நடக்கும். நீங்க எதிர்பார்த்தபடி உங்களுடைய ரிசல்ட் கண்டிப்பா நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கடுமையான முயற்சிகள் இந்த காலகட்டங்கள்ல ஒரு நல்ல பங்களிப்பு தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. கடன் ரீதியாக நிறைய மன உளைச்சல சந்திச்சிருப்பீங்க. இந்த கடனை ஏன்டா வாங்கணும்? இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்திருக்கு. யாருக்கோ உதவி செய்ய போய் அவங்களுக்காக பணம் வாங்கி கொடுத்த அந்த மொத்த பணத்தையும் நான் தான் இன்னைக்கு வந்து வட்டியோடு கட்டிட்டு இருக்கேங்க. இந்த நிலை எல்லாம் எப்பதான் மாறும்? இந்த பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது முழுமையாக தீருமான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகள் உங்க கைக்கு வந்து சேரும். இதனால வங்கி மூலமாக ஏதாவது லோன் அப்படிங்கிறத அப்ளை பண்ணியிருந்தா கூட அந்த லோன் தொகை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தொழில் ரீதியாகவும், வேலை ரீதியாகவும் சில முன்னேற்றங்கள் இருக்கும்போது, அதில் வரக்கூடிய பணத்தை வச்சு இந்த பிரச்சனைய எப்படியாவது சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சிகள் கண்டிப்பா நல்லது ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது குடுக்குங்க. ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோட்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா, உங்களுடைய சுய ஜாதகத்த முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு, அதில் உள்ள திசாபுத்திகள அறிஞ்சு, அதன்படி செயல்பட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நல்ல ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. ஸோ உங்க ஜாதகத்த எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லையா, உங்களோட ஜாதகத்த வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு வச்சீங்க அப்படின்னா, தெளிவான முறையில கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.